வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் ஓப்பன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா ஓப்பனிங்லேயே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இறங்கும், மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு திருப்பி இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பற்றி இறங்கிறதுக்கான வாய்ப்புங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம் தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் வரல. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட்டை பொறுத்தவரை செகண்ட் பிரேக் பண்ணி தேர்டுக்கு வந்துச்சு. தேர்டு நியரஸ்ட் வந்துட்டு போயிட்டு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அதே தான் சொல்லியிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு திரும்பி வரது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம் ஓப்பனிங்லேயே. ஆனால் ஓப்பனிங்கில் பிரேக் பண்ணாங்க. ஆனால் எதிர்பார்த்தா அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லாமல் நம்ம செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில மிடில் தான் நிஃப்டியும் மார்க்கெட் திரும்பிடுச்சு, பேங்க் நிஃப்டியும் திரும்பி இருக்குது இந்த இடத்துலேருந்து. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் டவுன் சைடு தான் சொல்லியிருந்தோம். அதுபோல் இந்த இடத்துல பிரேக் பண்ண வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் நடந்துச்சு. சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸ்லையும் இதே தான் சொல்லியிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இறங்க வாய்ப்பு தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஆனால் சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த செகண்ட் அவுட்டே பிரேக் பண்ணல. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சு திருப்பி அப் சைடு மார்க்கெட் திரும்ப முடிஞ்சு. இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் சைடு முடிஞ்சு. அதில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே மிடில்லே சப்போர்ட் எடுத்தாங்க. சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டி வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அந்த நேற்று போட்ட கேண்டில் வந்து ஸ்பின்னிங் டாப் ப்ளஸ் ஆர் மைனஸ் கேண்டில் தான். பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் ஆனால் மேலே பிரேக் பண்ண முடியல. இன்னும் கீழே பிரேக் பண்ணிட்டு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிடில் பாடியில் வச்சுருக்காங்க. இது பார்த்தோம்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இந்த க்ளோசிங் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இல்லை. அது கொஞ்சம் வீக்கான க்ளோசிங்கில் தான் கீழே தான் வச்சுட்டாங்க. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் க்ளோசிங்கில் தான் இருக்குது டே கேண்டில் செட்டப் படி. இப்போ இந்த ஸ்பின்னிங் டாப்போட நேற்று ஹை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே கேண்டில் செட்டப் படி. நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நேற்றோட ஹை, அது 23,795ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,911, அதுக்கடுத்து 24,054. அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டோம். இன்றைக்கி போன லோ 23,496, அடுத்து 23,412, அடுத்து 23,263. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நேற்றோட ஹை இன்னையோட லோ, இந்த ரேஞ்சு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி ஒரு சைடில் இருக்கிறனால அதை கிளியராக சொல்ல முடியாது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் இப்போ எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அந்த சைடு போக வாய்ப்பு இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,54 தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் புள்ளி சென்டிமெண்ட் கிடையாது. இருந்தாலும் இந்த இன்றைக்கி இருக்க செட்டப்புக்கு மார்க்கெட் ஆனால் மேலே போக வாய்ப்பு இருக்கும் இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண பட்சத்தில். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 23,911 அதை தாண்டி போகிறதுக்கு சிரமம் தான். நம்ம அதுமாரி போட்டுருவோம். ஒன்று மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதாவது இந்த 400க்கும் கிட்டத்தட்ட இது பெரிய ரேஞ்சாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 500, இது ஒரு 780, நம்ம கிட்ட 300 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுனா இந்த இடத்த பிரேக் பண்ணாலே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் புல்லிஸ்ன்னு சொல்லிடலாம். இருந்தாலும் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு பாருங்கள், இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். அதனால் இந்த இடத்துல திரும்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது பிரேக் பண்ணால் அப்சைடில் பிரேக் பண்ணி பெருசாக போகிறது வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது. அதனால் வந்து இன்னும் சொல்ல போனால் கிளியராக சொல்லணும்னா மார்க்கெட் இந்த 24,050 தாண்டினா புல்லிஸு, இந்த 23,265 பேரிஸ், இதுக்கு இடையில இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்ம கிளியராக என்ன மாதிரி பண்ணலாம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த பேரிஸை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஸ்பின்னிங் டாப் போட்டு கீழே போனாலே மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இதோட பிரேக் பண்ணாங்க, ஃபால் வந்துச்சு. ஆனால் பெருசாக திருப்பி ரெக்கவரி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட இது ஒரு சப்போர்ட் ஜோனாக தான், ஜோன் மாரி தான் இருக்குது இந்த இடம்.
இந்த ரேஞ்சே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் தான் மார்க்கெட் அப் சைடு போயிருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் மேலே போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இந்த டேயோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் மறுபடியும் பெரிய ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேட்டில் தான் மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தா இந்த ஸ்டைலில் தான் நடந்திருக்கு. இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் பண்ண மத்தியில் மார்க்கெட் மறுபடியும் ஒரு பெரிய ஃபால்ட் இருக்குதான செட்டப் இந்த மட்டத்தோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது 46,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்து பிரேக் பண்ண மத்தியில் இந்த பேட்டர்னை பொறுத்து சொல்கிறேன். ஆனால் இது நாளைக்கு தான் தெரியும் இது என்ன நடக்க போகுதுங்கிறது. ஏன்னா இருக்கிற கிட்டத்தட்ட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருக்குது. அதை பிரேக் பண்ணிட்டு திருப்பி க்ளோசிங் மேலே இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இந்த பேட்டர்ன் படி இதை ஃபால் ஆனால் பெரிய ஃபால் இருக்க வாய்ப்புன்னு டே கேண்டில் செட்டப்பில் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். வெளியில் கொஞ்சம் ஒரே நாய்ஸாக இருக்குது. அது கோயில் தான் இருக்குது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 50,138. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50,447. அதுக்கடுத்து 51,026. அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டோம் 49,750, 49,389, அடுத்து 49,057. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்க்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது செட்டப் தான் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தாண்டாமல் மார்க்கெட் ஃபால் ஆனால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். இதையும் தாண்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு போட்டிருக்கும். பெரும்பாலும் மார்க்கெட் பேரிஸ் மார்க்கெட்டில் இதெல்லாம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 850 பாயிண்ட் தான் வருது. அதெல்லாம் தாண்டி இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பேரிஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. அதனால் இதையும் உடைக்கும். ஆனால் இது கீழே ரொம்ப கீழே இருக்குது. அதனால் சப்போர்ட் போடல. இது வரைக்கும் போதும், பார்ப்போம். அதேபோல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த 51,026 தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் பற்றி யோசனை பண்ணலாம். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சு போனாலும் இது பிரேக் பண்ணாலும், அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாலும் செகண்டுக்கு போயிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி ஃபால் ஆகும் பட்சத்தில் இன்றைக்கி போனால் லோ வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் 51,025 இதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இது பார்ப்போம் சென்செக்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா நிஃப்டியோட இது கொஞ்சம் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் பேங்க் நிஃப்டி மட்டும் வீக்காக இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்றோட க்ளோசிங் கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் கிட்டத்தட்ட க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய இது இல்லாமல் முடிச்சிட்டாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டில் கிட்டத்தட்ட கிளியராக ஒரு விற்க வச்சுட்டு போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான மூமெண்ட்ஸில் தான் முடிஞ்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 78,452, அடுத்து 79,000, அடுத்து 79,532. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 77,837 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. அதுக்கடுத்து 77,486, அடுத்து 76,965. இப்போ பார்த்தோம்னா நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டு ஒரு மாதிரி இருக்குது, பேங்க் நிஃப்டி அது மாதிரி இருக்குது. இப்போ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் இதை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுமாதிரி இது மட்டும் பார்த்திங்கன்னா புல்லிஸ் போகிற செட்டப்பில் இருக்குது. இப்போ அது ரெண்டும் பார்த்திங்கன்னா பேரிஸில் சொல்லுவோம். அதுவும் சொல்லப்போனால் பேங்க் நிஃப்டி பேரிஸில் இருக்குது. நிஃப்டி கூட கொஞ்சம் நிறைய ரேஞ்சு வச்சுருக்கு. ஆனால் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாலும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தாலே மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண வீக்கு செகண்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் மறுபடியும் ஃபால்ட் இருக்கிறது வாய்ப்பு. அதாவது நீங்கள் டேயோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மறுபடியும் ஃபால்ட் இருக்கும். இது பிரேக் பண்ணக்கூடாது. இது பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை மேலே போய்ட்டு திருப்பி இதையும் விட்டு இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. இதுலேருந்து இப்போ முக்கியமான பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட் புல்லிஸு, செகண்ட் சப்போர்ட் தான் மார்க்கெட்டும் வீக்குன்னு சொல்லலாம். செகண்டு பிரேக் ஆகிடுச்சினாலே மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.